மாநகரம், கைதி, மாஸ்டர், விக்ரம், லியோ படங்களின் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ், ரஜினிகாந்த் அவர்கள் கூட இணைந்து எடுத்த கூலி திரைப்படம் சமீபத்தில் வெளியாகி இருந்தது. ஆனால் படம் இன்னும் வசூலில் குறைவில்லாமல் கிட்டத்தட்ட 500 கோடிகளுக்கு மேலே கலெக்ட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக தான் ஓடிட்டு இருக்கு. பட் இருந்தாலும் லோகேஷ் கனகராஜ் இருந்த ஹைப்பை ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி லோகேஷ் கனகராஜ் மேலே ஏகப்பட்ட விமர்சனங்கள் தொடர்ந்து வைக்கப்பட்டு இருக்கு. இந்த நிலையில் கோவையில் SSVM கல்வி நிறுவனத்தில் சினிமா ஆர்வம் உள்ள மாணவர்கள் மத்தியில் பேசியிருக்கக்கூடிய இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் முதல் முறையாக கூலி திரைப்படத்தை பற்றி நிறைய விஷயங்கள் வெளிப்படையாக பேசியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இது வரைக்கும் நான் இதுதான் அப்படின்னு பணம் சம்பந்தமாக எதுவுமே சொன்னதே இல்லை. ஆனால் ரசிகர்களுடைய அந்த அபரிதமான எதிர்பார்ப்பு இருக்கு இல்லையா, அதுதான் என்னை இந்த அளவுக்கு உயரத்துக்கு கொண்டு வந்திருக்கு. என்ன மட்டும் அல்ல, அனைத்து நடிகர்கள், நடிகைகள், தொழில்நுட்ப கலைஞர்கள் என அனைவரையுமே ரசிகர்களுடைய அந்த எதிர்பார்ப்பு தான் இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கு. அது தப்பு இல்லை. இந்த அபரிதமான எதிர்பார்ப்பு இல்லை அப்படின்னா எங்களால் சினிமா பண்ணவே முடியாது. ரசிகர்களுடைய அந்த அபரிதமான எதிர்பார்ப்பை குறை சொல்ல முடியாது. உதாரணத்திற்கு கூலி படத்தையே எடுத்துக்கோமே. நாங்கள் படத்தில் டைம் டிராவல் இருக்குது அப்படின்னு சொல்லலை, படம் LCUவில் இருக்குது அப்படின்னு சொல்லலை, எதுவுமே சொல்லலை. அப்படி இருந்துமே இவை அனைத்தையுமே ரசிகர்களாகவே பேசி ரசிகர்களாகவே சொல்லிக்கிட்டாங்க. நான் படம் சம்மந்தமாக ஒரு ட்ரெய்லர் கூட ரிலீஸ் பண்ணல, அதுக்குள்ளே இவங்களே அது இருக்கும் இது இருக்கும்னு என்னென்னமோ கற்பனை பண்ணிக்கிட்டாங்க. இங்கே ரசிகர்களுக்கு ரஜினி சார் படம் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அதே போல் லோகேஷ் கனகராஜ் படம் அப்படின்னா அதற்குன்னு ஒரு ஹைப் இருக்குது. அதை எப்படி தடுக்க முடியும்? அதற்கு வழியே இல்லை. ஆனால் என்னால் ஒருபோதும் அவங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு கதை எழுத முடியாது. அதற்கு நான் ஒருபோதும் முயற்சியும் செய்ய மாட்டேன். நான் எழுதக்கூடிய கதை அவங்களுடைய எதிர்பார்ப்பு நிறைவு செஞ்சால் எனக்கு மகிழ்ச்சி. அவங்க எதிர்பார்ப்பு பூர்த்தி பண்ணணும் அப்படின்றதுக்காக எந்த காலத்திலும் நான் கதை எழுத மாட்டேன் அப்படின்னு சொல்லி லோகேஷ் கனகராஜ் அந்த இடத்துல மனம் திறந்து பேசியிருக்காரு.